இப்போ எவ்வளோ பேர் வந்து வீட்டில் அப்பா இழந்து அம்மா இழந்து இல்லை சிங்கிள் உமனாக கூட நிறைய பேர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் போய் கரெக்டாக அந்த ஒரு விஷயம் சேருதான்றதை என்ஷூர் பண்ணால் போதும். நான் வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் வந்து மானியன்றது ஒரு 25000 50000 ரூபாய் வருதுன்னா சும்மா இல்லை இல்லைங்களா? இது உபயோகமாக தான் இருக்கும். இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்பணம் கொஞ்சம் அவங்க நிறைய கட்டி வண்டி வாங்க முடியாதவங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு, மோஸ்ட்லி இது கிராமங்களில் இருக்கிற உங்களுக்கும் இது போயிடுச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் வரவேற்கிறேன். கஷ்டப்பட்டு தான் வராங்க வேலைக்கு, வீட்டோட சூழ்நிலையை எதிர்பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளோ உமன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வேலைக்கு போய். அவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வண்டி வாங்க முடியாதவங்களுக்கு வந்து இது வரவேற்பு தானே. முன்னாடி வந்து பெண்கள் வந்து வண்டியை ஓட்ட தெரியாது, சைக்கிள் கொடுத்தாங்க, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து 2 வீலர்லாம் நல்லா ஓட்டுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அது உபயோகப்படுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அதிமுக பொதுச் செயலாளர் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா இதுக்கு முன்னாடி அம்மா ஸ்கூட்டருக்கு மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா, அதே போல் இந்த தடவை வந்து வாங்குற வண்டிக்கு 50%, அப்படி இல்லைன்னா 25000 ரூபாய் வந்து மானியம் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த திட்டம் எப்படி பெண்களுக்கு உபயோகரமாக இருக்குமா, இல்லை அதை வரவேற்கிறீங்களா? வணங்கண்ணா. அதாவது வண்டி வாங்க முடியாதவங்களுக்கு வந்து இது வரவேற்பு தானே. முன்னாடி வந்து பெண்கள் வந்து வண்டியை ஓட்ட தெரியாது, சைக்கிள் கொடுத்தாங்க, சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து 2 வீலர்லாம் நல்லா ஓட்டுறாங்க. அப்போது அவங்களுக்கு வந்து அது உபயோகப்படுற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா வந்து ஒரு 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதில் வந்து மானியன்றது ஒரு 25000 50000 ரூபாய் வருதுன்னா சும்மா இல்லை இல்லைங்களா? வண்டியோட ரேட்டு இப்போ 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா வந்துருச்சு. அதில் ஒரு 50000 ரூபா போக மீதி 50000 ரூபாய் நம்ம வந்து எங்களை மாதிரி நடுத்தர மக்களுக்கும் கீழ்மட்டத்தில் இருக்க, அதாவது கீழே இருக்கிறவங்களுக்கும் வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போய் தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? முன்னாடி வந்து கிலோ அரிசி வந்து 20 ரூபாய்க்கு வித்தது. இப்போ பார்த்தா 50 ரூபா 60 80 100 அப்படின்னு போயிட்டே இருக்கு. எப்பவுமே வந்து ஏறிக்கிட்டே தான். முன்னாடி அன்னைக்கு தங்கம் வந்து நான் ஒரு 2004 வாங்கினேன், 5 பவுன் 20000 ரூபாய் வாங்கினேன். இன்னைக்கு பார்த்தா 1 பவுன் 1.5 லட்சம் ரூபான்றான். அப்போ ஏற்றமா இறக்கமா? அது போல தான், வேற ஒன்றும் இல்லை. அது போல வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். பெண்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம் ஆமாம் ஆமாம். நன்றி நன்றி. கண்டிப்பாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ வரவேற்கிறோம். இது வந்து வரவேற்கிறோம். எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. ஆனால் இது கன்ஃபார்மாக இது வந்தால் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் வரவேற்கிறேன். சரிம்மா. இப்போ வேலைக்கெல்லாம் போகிறவங்களுக்கு இப்போ ஒரு வண்டி இப்போ எப்போதுமே ஆண்களை சார்ந்தே இல்லாமல் இப்போ ஆல்ரெடி பேருந்து பயணங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஸ்கூட்டர் இருந்துச்சு நம்ம நினச்ச நேரத்துக்கு போயிட்டு வரலாம் இல்லைங்களா? கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட்டு வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நான் வரவேற்கிறேன். சொல்கிறீங்க இந்த 25000 மானியம், எத்தனை பேர் அந்த 5 வருஷத்துக்கு எத்தனை பேர் அந்த ஸ்கூட்டர் வாங்குறாங்க, எத்தனை பேருக்கு அது கரெக்டாக போய் சேருது அப்படின்றது நம்ம அந்த இதெல்லாம் எடுத்து பார்க்குறோமா? கிடையாது. வர்ற திட்டமும் சரியான நபர்களுக்கு போய் சேரணும். அப்படிதான் சொல்லுவாங்க. சரியான நபர்களுக்கு போய் சேரணும். பட் அது எத்தனை பேருக்கு போய் சேருதுன்னு இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 5000 பேர் அதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. 5000 பேருக்கும் அது போய் சேர்ந்துருதா, இல்லை 1000 பேருக்கு தான் போய் சேருதா, மிச்சதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னு நம்ம அதை எடுத்து பார்க்கறது இல்லை. நம்ம வந்துட்டு வரலன்னு சொல்லிடுறோம். எத்தனை பேருக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம எடுத்து பார்க்கறது இல்லை. யாராக இருந்தாலுமே சரியாது. சரி, ஓகே. ஒரு பக்கம் இது வந்து மக்களை வந்து மதிமயக்கிற ஒரு ஓட் பேங்காக செய்யற மாதிரி இருந்தாலும் இது ஓட் பேங்காக மட்டும்தான் செய்யறாங்க, வேற எதுக்காண்டி செய்யல. ஓட் பேங்க் மட்டும் தான் செய்யறாங்க. ஓட் பேங்கா அப்படி சொல்ல முடியாது. இன்னொரு புறமும் எடுத்துக்கோமே, ஒரு நடுத்தர வர்க்கத்தினர் அடுத்தது அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு கையில இன்னைக்கு வாகனங்கிறது ஒரு இன்றியமையாதா ஆயிடுச்சு. நம்ம கையில ஒரு வாகனம் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம வேலைக்கு போறதுக்கு அவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் இருந்தால் அது அவங்களே ஏற்படுத்திப்பாங்களே. அவங்களுக்கு நிரந்தரமான வருமானம் இருந்தால் அவங்களே ஏற்படுத்திப்பாங்க. எங்க நடுத்தர மக்கள் நல்லா தானே இருக்காங்க. நடுத்தர மக்களை பற்றி யோசிக்காமல் அது கீழே ஒரு கீழ்த்தட்டு மக்கள் ஒருத்தவங்க அவங்கள பற்றி நம்ம யாருமே பேசிக்க மாட்டேன்றோம். எல்லாம் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸை பற்றி தான் யோசிக்கிறோமே தவிர மிடில் கிளாஸ் கீழே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்கள பற்றி நம்ம யாருமே யோசிக்கிறது இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அம்மா பீரியட்ல வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு வந்து ஸ்கூட்டர் வாங்கும்போது மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் இந்த கவர்மெண்ட் வந்தப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ எடப்பாடி தேர்தல் அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காருன்னா, இந்த மாதிரி வேலைக்கு போகிற பெண்கள் வந்து ஸ்கூட்டர் வாங்கும்போது அவங்களுக்கு வந்து 25000 ரூபாய் வந்து மானியம் தரேன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பெண்களுக்கு உபயோகரமாக இருக்குமா, இதை வரவேற்கலாமா? அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லுங்கள்.
இது ஆக்சுவலாக வரவேற்க வேண்டிய விஷயம்தான். பட் இது வந்ததுன்னா எல்லாருக்கும் இது ஈக்குவலாக போய் சேரணும். இதுலேயே நிறைய கரப்ஷன்ஸ் அதெல்லாம் நடக்குது. இப்போ யாருக்கு போய் சேரணும்? ஏன்னா எவ்வளோ டவுன் பீப்புள்ஸும் இருக்காங்க, கஷ்டப்படுற ஃபேமிலியில இருந்தும் வந்து ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக போய் சேருதான்றது என்ஷூர் பண்ணுற மாதிரி இருக்கணும். யாருக்கோ போச்சு அந்த வந்த அமௌண்ட்டில் இவ்வளோ போயிருக்கு, இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்கூட்டர்ஸ் போயிருக்கு அப்படின்னு இல்லாமல் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்கான்றதை என்ஷூர் பண்ணால் இட் வில் பி குட். ஓகே. திட்டம் வந்து வரவேற்கக்கூடிய திட்டம் தான். ஆனால் வந்து முறைப்படி வந்து தேவையானவங்களுக்கு போகணும். ஆனால் அது உபயோகரமாக இருக்கும்ல ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்க ஒருத்தவங்களுக்கு. கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். எவ்வளவோ பீப்புள்ஸ் வந்து இப்போ வரைக்குமே வந்து கஷ்டப்பட்டு தான் வராங்க வேலைக்கு. வீட்டோட சூழ்நிலையை எதிர்பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளோ உமன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க வேலைக்கு போய். அவங்களுக்குலாம் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெண்களும் கூட தங்களோட வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பண்றாங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல திருமணம் ஆனதுக்கு பிறகு கூட ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூட்டருக்கு மானியம் கிடைச்சா கொஞ்சம் ஆண் பெண் அதுதான். அது எனக்கு எக்ஸாக்டா எப்படி சொல்லணும்னு தெரியல. இப்போ எவ்வளோ பேர் வந்து வீட்டில் அப்பா இழந்து அம்மா இழந்து இல்லை சிங்கிள் உமனாக கூட நிறைய பேர் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் போய் கரெக்டாக அந்த ஒரு விஷயம் சேருதான்றத என்ஷூர் பண்ணால் போதும். முறைப்படி தேவையானவங்களுக்கு போய் சேரணும். தேவையானவங்களுக்கு போய் சேரணும், அதை அவங்க உபயோகிக்கணும், யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி அம்மா கவர்மெண்ட்ல இருந்துச்சு. இப்போ இந்த கவர்மெண்ட் மாற்றிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து அதை செயல்படுத்துறா சொல்லியிருக்காங்க. இது எப்படி உபயோகரமாக இருக்குமா? இது உபயோகமாக தான் இருக்கும். இப்போ வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முன்பணம் கொஞ்சம் அவங்க நிறைய கட்டி வண்டி வாங்க முடியாதவங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ண முடியாதவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி இது கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கும் இது போயிடுச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க ஈஸியாக வந்து அப்ளை பண்ணி வாங்கிடுவாங்க. பட் கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த நியூஸ் போய் அவங்க அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, எப்படி யாரை அப்ரோச் பண்ணணும், இந்த டேட்டாஸை வந்து கரெக்டாக அவங்களால போய் ரீச் ஆகிடுச்சுன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இன்னைக்கு நகர்ப்புறம் இல்லாமல் கிராமங்கள்லேயும் இது சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் மைக் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பட் வந்து கிராமங்களில் இருக்கிறவங்களுக்கு யாரும் டேட்டாஸ் கொடுக்க மாட்டாங்களே. இது போல் யாருன்னா சொன்னால் தான் உண்டு. அதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கணும். பிள்ளைங்க வேலைக்கு போகுது, வயலுக்கெல்லாம் போகிறாங்க. அந்த டேட்டாஸ், அந்த விழிப்புணர்வு, அந்த டேட்டாஸை வந்து இங்கே இது பண்ணுறத விட நீங்கள் கிராமங்களுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வேலை செய்கிற பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராமங்களில் போய் அவங்களுக்கு தகவலையும் சொல்லணும், இன்னும் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா இன்னும். ஆமாம், அவங்களுக்கு தெரியாதுல்ல இதை நம்ம இந்த ஸ்கீம் இருக்குன்றத தெரியணும்ல. ஒரு சில பேருக்கு தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. இதை வந்து அந்த திணை பிரச்சாரமோ ட்ராக்ஸோ ஏதோ ஒன்று கொடுத்து அந்த மக்களுக்கு நம்ம சொன்னோன்னா அந்த மக்களும் அடுத்த ஸ்டெப்புக்கு யார் ஒவ்வொருத்தரான பேங்க் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கே அடுத்தவங்கள தேடுறாங்க. இதை எப்படி வாங்கணுன்ட்டு யாருக்கும் தெரியாதுல்ல. கண்டிப்பாக அதோட விழிப்புணர்வு கொடுத்து மக்களுக்கு போய் அந்த ஏழை மக்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப நல்ல ஸ்கீம் தான். ஓகே, தேங்க்யூ. உங்கள் பேர்ல சார். தேங்க்யூ.